கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிற வசனம் சங்கீதம் 118. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வாராக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றுமுள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வாராக. அல்லேலூயா, சொல்வாராக. அல்லேலூயா. கர்த்தரை பயப்படுகிறவர்கள் தேவப்பிள்ளைகளே, கர்த்தரோட கிருபை பெரியதென்று சொல்வார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மோட கர்த்தர் அன்புள்ளவர். அல்லேலூயா. நம்மோட கர்த்தர் இரக்கமுள்ளவர் தேவப்பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. தள்ளிவிட மாட்டார். அல்லேலூயா. சேர்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களோட பிரார்த்தனை கேட்டு உங்களை இன்றைக்கு சகாயிப்பார். அல்லேலூயா. மனுஷரை பார்க்க வேண்டாம், நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்க தேவப்பிள்ளைகளே. கர்த்தரோட முகத்தை தேடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் நல்லவர் தேவப்பிள்ளைகளே. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வேத வசனம் வாய்ப்பதற்கு கர்த்தர் நம்மளை சகாயித்தார். அவருக்கு நன்றி. நம்மளை ஏவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.